தமிழகம் தலைநிமிர தமிழனின் எழுச்சி பயணம் 19வது நாள். அறம் தழைக்க வேண்டும். அறம் தழைத்த அறம் தாங்கிய இந்த மண்ணில் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கூட்டம் இன்றைக்கு திரளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் பேசும்போது சொன்னார்கள், யார் வர வேண்டும் என்பது காட்டிலும் யார் வரக்கூடாது என்பதில் முக்கியம். அதில் திராவிட முன்னேற்ற கழக அரசு வராது என்பதை கோடிட்டு காட்டினார். 2 அமைச்சர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் இங்கே வேலை வாய்ப்பு இருக்கிறதா? தொழிற்சாலைகள் இருக்கிறதா? எதுவுமே இல்லை. 4 ஆண்டு கால ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்தை என்னத்தை செய்தார்கள் இந்த பகுதி மக்கள்? கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்றாங்க. யாரு? நம்மளுடைய முதலமைச்சர். நம்ம ஊர்லயே ஒரு பள்ளிக்கூடத்துல பொன்னகரம், அங்க பாத்தீங்கன்னா எல்லா பிள்ளைகளும் மரத்தடியில் இருக்கு. உங்க ஊர் தானா? எம்எல்ஏ என்ன கொடுக்கறாங்க? ஓ அப்படியா? 4.5 வருஷமா உங்க ஊர்ல ஸ்கூல்ல கட்டடம் இல்ல. ஒரு பிள்ளை கூட ஃபெயில் ஆனது கிடையாது. அப்படிப்பட்ட ஸ்கூல்ல உங்க எம்எல்ஏ இப்போ ஸ்கூலுக்கு பணம் கொடுக்கறேன்னு சொல்றாரு. உங்க பேர் என்னது? நாராயண செல்வகுமார். ஏப்பா ரொம்ப நீளமா இருக்கு பேர். ஆனாலும் இப்ப இப்படிதான் அந்த ஆட்சி 4 வருஷம் தேர்தல் வந்துட்டுனா தான் திமுக காரங்க உங்களை பாப்பாங்க. இல்லன்னா இந்த பக்கம் எட்டியே பார்க்க மாட்டாங்க. தேர்தல் முடிஞ்ச உடனே 1000 ரூபாய் தாரன்னு சொன்னாங்களே, எத்தனை வருஷமா தரல? 2 வருஷமா தரல. எப்ப கொடுத்தாங்க? பாராளுமன்ற தேர்தல் வரும்போது தான் கொடுத்தாங்க. ஏன்னா தேர்தலில் ஓட்டு வேணும். அன்னைக்கு சூழ்நிலை வேறு. இன்னைக்கு சேர்ந்து வந்திருக்கோம். நாங்க எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கோம். 234 தொகுதியில் நிச்சயமா நம்ம தான் ஜெயிக்க போறோம். இப்போ ஒரு தகவல் வந்திருக்கு. கோட்டைப்பட்டினம் பக்கத்துல மீமிசல்ங்கிற கிராமம், அங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு வழியே இல்லையா. கோபாலப்பட்டினம் அரசு மேல்நிலைப்பள்ளி எல்லாம் இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவங்க அதிகமாக வாழ்கின்ற பகுதி. அங்க இஸ்லாமிய பெண்களே இன்னைக்கு எல்லாரையும் போராட்டம் நடத்தியிருக்காங்க. தேர்தல் வந்தால் ஒரு பேச்சு, தேர்தல் வராவிட்டால் ஒரு பேச்சு. இதுதான் திமுகவினுடைய மூச்சு. அவர்களுக்கு ஒரே தேவை, அவருடைய மகன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்க வேண்டுமே தவிர வேற எந்த நோக்கமும் கிடையாது.